அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து 6000 ப்ராப்ளம் 3 புக்லெட்டாக போட்டிருக்கேன். இந்த 3 புக்லெட் ஸ்பைரல் உங்களுக்கு கையில் இருந்துட்டா போதும், கண்டிப்பாக உங்களால் யூஜிடிஆர்பி போஸ்டிங் வாங்க முடியும். என்னால் உறுதியாக சொல்லுவேன். அதே போல் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் 225 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த 3 புக்லெட்டையும் சால்வ் பண்ணிடணும். சார் இந்த 3 புக்லெட் இல்லாமல் வேறு என்ன தான் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் மறந்து போகுது, அந்த யூனிட்டுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துட்டா டக்குன்னு நம்ம படித்த கான்செப்ட்லாம் மைண்டில் வரும் அப்படின்றதுக்கோசரமே ஃபார்முலா புக்லெட் ஒன்று தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 புக்லெட் சால்வ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அதுவுமே நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்றதை ஆன்சருக்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் யூடியூப்பில் கண்டென்ட் கொடுக்குறேன்ல, அந்த வீடியோ அதுக்கான மெட்டீரியல் இந்த யூடியூப்பில் இப்போ ஒரு பிடிஎஃப் எடுத்து டீச் பண்ணுறேன்னா அந்த பிடிஎஃப் வந்து மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்புறம் சண்டே இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து சண்டே புக்லெட் தனியாக வந்துடும். ஸோ அந்த புக்லெட்டை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் ஒரு 15 டெஸ்ட்டு முடிச்சிருக்கேன். 5 டெஸ்ட்டோடைய சொல்யூஷன் புக்லெட் தனியாக கொடுத்துருவேன். ஓகே, ஸோ மொத்தமாக நீங்கள் 7 புக்லெட் புக் பண்ணுவீங்க. இந்த 7 புக்லெட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் டெஸ்ட் பேட்சோட உங்களுக்கு இந்த 7 புக்லெட் கொரியர் வந்துடும். டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் உங்கள் நம்பர் ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் பார்த்துக்கணும். அந்த வீக் டேஸில் உங்களுக்கு என்ன நீங்கள் படிக்கணுன்றதை நான் டாபிக் கொடுத்துருவேன். அந்த டாபிக் படிச்சுட்டு கம்மிங் சண்டே அப்படியே நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ ஒவ்வொரு வீக் சண்டே பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சண்டே வரைக்கும் நடக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் போட்டுருவேன். அப்போ டெய்லி டெஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க பாருங்கள். முக்கியமான விஷயம் உங்கள் ஸ்கோரை வந்து எனக்கு நீங்கள் அனுப்பி விடணும். நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுள் ஃபார்ம் வரும், அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கோர் உடனே பார்த்துக்கலாம். நீங்கள் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா 50 கொஸ்டின் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கிறது இமீடியட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த மார்க் எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஓகே, ஃபைன். இப்போ 1 by 1 ஒரு சில எம்சிக்யூஸ் பார்ப்போம். இது ப்ராப்ளம் நம்பர் 1238. டோட்டலாக 6000 ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் ஒரு புக்லெட்டில் மட்டும் 2500 ப்ராப்ளம் போட்டிருப்பேன். அந்த 2500 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டு வரேன். ஸோ வீடியோ பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க, எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணி படிங்க. நமக்கு டைம் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். ஸோ நிறைய வேக்கன்ட் இருக்குது, அந்த வேக்கன்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அதை யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு உள்ள போயிடுங்க. ஓகே, ஸோ 1 by 1 ப்ராப்ளம் பார்க்கலாம். லெட் ஜிபிஏ குரூப் வித் யூனிக் சைலோ பி சைலோ சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் பி இஸ் நான் சொல்லி கேட்குறாங்க. ஒரு குரூப்பில் பி சைலோ சப் குரூப் யூனிக்காக இருக்குன்னா அந்த குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஒரு குரூப்பில் ஒரு சைலோ சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆஃப் ஆர்டர் பியில் அப்படின்ற பட்சத்தில் அந்த குரூப் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மலாக இருக்கும். ஸோ யூனிக் பி சைலோ சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது நார்மல் இன் ஜியாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இஃப் ஜி இஸ் அ ஃபைனல் குரூப் அண்ட் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 8, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி என்னதுங்க, 2 கியூப் ஃபார்மேட்டில் இருக்கா பாருங்க. 2 கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒன்று அப்ளியன் வரலாம், இல்லைனா நன் அப்ளியன் வரலாம். எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் பி கியூப் வந்து நன் அப்ளியன் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ அப்ளியன் தேர் எக்ஸிஸ்ட் நன் அப்ளியன் குரூப் ஆஃப் ஆர்டர் பி கியூப், அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. பி இஸ் அ பிரைம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு இதுக்கு வந்து ஒரு நான் ட்ரிவியல் சென்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போது உங்களுக்கு பி ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நான் ட்ரிவியல் சென்டர்னா அதனுடைய ஆர்டர் வந்து பிஆ இருக்கலாம். அப்போ பி ஆர்டரில் ஒரு நான் ட்ரிவியல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் இது வந்து சிம்பிள் குரூப் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆனாவே இது சிம்பிள் கிடையாது இல்லையா? அப்போது ஜி ஆஸ் நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்ன்றது கரெக்ட். நான் ட்ரிவியல் சென்டர் அப்படின்னா சென்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் பிஆ இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பி சேல சப் குரூப்பாக இருக்கும். இது வந்து ஒரு நான் ட்ரிவியல் சென்டர்னு நம்ம சொல்லுவோம். சென்டரில் உங்களுக்கு பி எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் நம்ம கண்டுபிடிக்கலாம் எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் பி கியூப்ல. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எஸ்டியில் படிச்சிருப்பீங்க. அதில் லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ எந்த புக்கு படித்தாலும் லைன் பை லைனாக கொஸ்டின் இருக்கும். இப்போ அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஎன்எஸ்டிலேருந்து லைன் பை லைனாக கொஸ்டின் கேட்டிருப்பேன். அல்ஜிப்ரா ஆறுமுகம்லேருந்து லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஓகே, இந்த 2 புக்கை படித்தாவே போதும். வேறு எதுவும் நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரிக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே போல் ரிங் அண்ட் ஃபீல்ட் 3 அதிலே படிச்சுக்கலாம். வெக்டார் ஸ்பேஸ்லையும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அப்போ எல்லா கொஸ்டினுமே புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினும் லைன் பை லைனாக கேட்டிருப்பேன். எக்ஸைஸ் ப்ராப்ளமும் லைன் பை லைனாக கேட்டிருப்பேன். அது போல் நீங்கள் எல்லா சாப்டருமே படிச்சிக்கலாம். இப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தாங்கன்னா சோமசுந்தரம் புக்கு அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே லைன் பை லைனாக எடுத்திருப்பேன். சோமசுந்தரம் மட்டும் தானா, வேறு எதனா புக் இருக்கா? ஆமாம், எம்டிங் ரைசிங் அணிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்ரோஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும். அதுலேருந்து தியரி பார்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹோமோஜினியஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது வரைக்கும் தான் உங்களுக்கு கொஸ்டின் வருது. ஸோ அந்த சாப்டரை கவர் பண்ணி நான் ஓடியில் கொஸ்டின் எடுத்திருப்பேன். பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்காரா புக் கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த எம்டிங் ரைசிங் அணியா புக்கு கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பேசிக் நீங்கள் பிடியில் பொறுத்தளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் பிஆர் விட்டல் புக்ஸை கொஞ்சம் படிங்க. ஏன்னா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிஆர் விட்டல் புக்கு போட்டிருக்காரு. வெங்கடாச்சலபதி பிஆர் விட்டல்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும்.
ஸோ அந்த புக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த புக்கு நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு பார்ட் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த புக்லாம் நான் கொஸ்டின் லைன் பை லைனாக எடுத்திருக்கேன். நீங்கள் தழங்காமல் இந்த புக்ஸை கான்செப்ட் வைஸ் இந்த எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவே போதும், கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம், நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக அந்த புக்ஸ்லாம் புக் பண்ணி படிங்க. சார் அந்த புக்ஸை நாங்கள் எங்களை படிக்க வச்சுருவீங்களா? தாராளமாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் கவர் ஆகும். அதையும் தாண்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுகிட்டே வருவேன். எக்ஸாம் போகிறதுக்குள்ள நீங்கள் ஒரு 10,000 கொஸ்டின் 5,000 கொஸ்டின் இயர் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போவீங்க. ஒன்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது எல்லா எக்ஸாமுக்குமே யூஜிடிஆர்பி சிலபஸ் ரொம்ப பேசிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. பேசிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்ட்டில் பெரிய ஆளாக மாறிடலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எம்சிக்யூஸ் வாங்கி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக மெட்டீரியல் வாங்கி அவங்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. யாரா சாமி இந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு ரொம்ப ஆச்சரியமா ஒரு சிலவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணி, சார் உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன் சார், எல்லா பேரும் கொடுப்பீங்க மெட்டீரியல், நான் ஃபீல் பண்ணிட்டேன் சார், உங்க மெட்டீரியல் வேற லெவல்ல இருக்கு சார்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 100% பயங்கரமா இருக்கு சார், நான் கொடுக்குற காஸ்ட்டை விட நிறைய ஒர்த்தா இருக்கு சார் உங்க மெட்டீரியல் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை விட நிறைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டு டெஸ்ட்டில் கேட்பேன் பாருங்க கொஸ்டினை, மிரண்டுருவீங்க. ஸோ என்னடா எந்த லெவலுக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு 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 ஸ்கேல் வச்சிடறாரு, அது தாண்ட முடியல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் வரும். அப்போ இன்னும் நல்லா படிக்கலாம், இந்த புக்ஸை திருப்பி நம்ம கோத்ரூ பண்ணுவோம் அப்படின்னு. நீங்கள் படிக்காத பார்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வரீங்களோ அதெல்லாம் கொஸ்டினாக வச்சிருப்பேன். அப்போ தான் நம்ம இது ஸ்கிப் பண்ணால் இங்கே கொஸ்டினை வச்சிருக்காரு பாரு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் வரும். ஸோ அந்த அளவுக்கு நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஸோ இமிடியேட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக் பண்ணி படிங்க, எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் புக் பண்ண உடனே உங்கள் நம்பர் என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் ஆகும், உங்கள் அட்ரஸ்க்கு பார்சல் ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 2 days ப்ரொஃபஷனல் கொரியரில் பார்சல் போட்டுருவேன். ப்ரொஃபஷனல் கொரியரில் பார்சல் உங்கள் கைக்கு வீட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு லிமிடெட் வரைக்கும் தான் நான் ஒரு ஆஃபர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் புக்கோட காஸ்ட் அதிகமாக இருக்கலாம், ஏன்னா அதுக்கான வெயிட்டேஜ் பொறுத்து நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு நீங்கள் அன்னைக்கு உள்ள ரேட் சொன்னீங்க, அன்னைக்கு திடீர்னு உள்ள சொல்கிறீங்களே சார், கொடுக்குற லிமிட் ஆஃப் ஆஃபரில் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து 1240 கொஸ்டின் நம்பர் 1240 கொஸ்டின் பார்ப்போம். லெட் ஜிபி குரூப் ஆஃப் ஆர்டர் 15 தென் ஜி இஸ் நாவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குரூப் ஆஃப் ஆர்டர் 15 வந்தாவே அது ஒரு சைக்கிள் குரூப்புங்க. ஏன்னா இது பிக்யூ ஃபார்மேட்ல இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பிக்யூ ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி லெஸ் தென் கியூ, பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ மைனஸ் 1 இருக்கு அப்படின்னா ஜி சைக்கிள். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை நீங்கள் கையில் பிடிச்சிக்கணுங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 15 5 3s are 15 ஸ்பிளிட் பண்ணிடுங்க. பி வந்து 3 சூஸ் பண்ணுங்க, கியூ வந்து 5 போடுங்க. அப்போ பி கியூக்கு ரிலேஷன் பாருங்க பெருசா இருக்கு. அதே போல பி வந்து கியூ மைனஸ் 1 டிவைட் பண்ணதான் பாருங்க. டிவைட் பண்ணலன்னா சைக்கிளிக் ஆகும், டிவைட் பண்ணா நன் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் பாருங்க. பி வந்து எவ்வளோ வருது 3 வந்து 4 டிவைட் பண்ணுமா பண்ணாது. அப்போ கண்டிப்பா என்னது ஒரு சைக்கிளிக் குரூப் ஆர்டர் 15 எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த குரூப் வந்து ஒரு சைக்கிளிக்கா இருக்கும். சைக்கிளிக்னா எவ்ரி சப் குரூப் இஸ் நார்மலா வந்துடும். அப்போ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது, அப்போ சிம்பிள் வராது. இட் ஹாஸ் நோ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 5ன்றது ஃபால்ஸு, ஏன்னா 5 ஆர்டர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. நன்னபிள்ன்றது ஃபால்ஸு, ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த ரிசல்ட் படி இது சைக்கிளிக்கா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஸ்டோர் ஆனா போதுங்க. ஓகே, அடுத்து which of the following is an integral domain? prime p இருந்தா zp is an integral domain id. ஆக்சுவலா id னா integral domain அர்த்தம், ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கீங்க. so zp is an integral domain if and only if p is a prime இருக்கும். p is a prime. ஓகே, ஸோ பிரைமா இருக்கிற பட்சத்துல இந்த zp வந்து இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். அப்போ இதுல எதுங்க பிரைம் ஆர்டர் பாருங்க 7 தான். அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டெக்ரல் டொமைனா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அர்த்தம். ஓகே, அடுத்து இஃப் இது வந்து ரிங்கை பேஸ் பண்ணிக்க ஐடியல் பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின். ஸோ ஐடியலுக்கு வந்துட்டாவே நீங்க கண்ணை முடிக்கிட்டு ஜீரோவுக்கு மேப் கொடுக்குற மாதிரி அது மாதிரி ஃபங்க்ஷன் செட் பண்ணியிருக்கா பார்த்துங்க. வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐடியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, சப்ஸ்பேஸ் கேட்டாலும் சரி, ஜீரோவுக்கு மேப் கொடுக்குற மாதிரி எதனா இருக்கா, அவுட்புட் இமேஜ் 0 வருதானா அப்படியே கண்ணை மூடிட்டு அதுதான் வருதுன்றதை போட்டுருங்க. ஐடியல் கேட்டாலும் சப் குரூப் போட்டாலும் வெக்டார் ஸ்பேஸ் கேட்டாலும் ஸோ 0 வருதா, ஓகே இது சப் குரூப், இது வந்து சப் ஐடியல், இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு நீங்க டக்குன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் ஷார்ட் கட். நிறைய கொடுப்பங்க, நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கிளாஸும் முக்கியம், நான் போடுற ஒவ்வொரு கிளாஸுமே முக்கியம். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், நிறைய கீ பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, நோட் போட்டு எழுதுங்க, மெட்டீரியல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. நீங்க 1 வீக் தரவா படிச்சுன்றது உங்க டெஸ்ட் ஸ்கோர் சொல்லும். நீங்க சரியா ஸ்கோர் பண்ணல அப்படின்னா, அந்த வீக்குக்கான ஸ்கோர் நீங்க சரியா பண்ணல அப்படின்னா நீங்க சரியா அந்த சப்ஜெக்டை படிக்கல அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு நீங்க சுத்தமா அந்த வீக் ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. நிறைய பேர் போட்டி போடுவாங்க, அந்த போட்டியில நீங்க ஒரு ஆளா ஜொலிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு பாருங்க. ஓகே, அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஃபீல்டு ZP ஃபைனைட் ஃபீல்டா இருந்தா பிரைம் பியா இருக்கும், இன்ஃபைனைட் ஃபீல்டா இருந்தா 0வா இருக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இசட்டோட கேரக்டரிஸ்டிக் என்ன, கியூவோட கேரக்டரிஸ்டிக் என்ன, ஆரோட கேரக்டரிஸ்டிக் என்ன, கியூ காம்ப்ளிமெண்டோட கேரக்டரிஸ்டிக் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் என்னன்றதை பாருங்க. ஃபைனைட் ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் பிரைமா தான் இருக்கும். ஓகே, அடுத்து
த ஃபீல்டு q ஆஃப் ரூட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் q ஆஃப் டிகிரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ரூட் ஜஸ்ட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கங்க. ஆல்ஃபா ஈக்குவல் ரூட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 2 வரும். அப்போ என்ன பாலினாமியல் x ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் 0 என்ற ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் கிடைக்குது. அப்போ டிகிரி என்ன? டிகிரி வந்து 2. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் அப்படியே டிகிரி வந்து 2ன்னு போட்டு வேண்டியதான். அடுத்து விச் ஒன் இஸ் பிரின்சிபல் ஐடியல் டொமைன் சொல்லி கேட்குறாங்க. எது இன்டெக்ரல் டொமைனா இருக்கோ அதுதான் பிரின்சிபல் ஐடியல் டொமைனா இருக்கும். அப்போ எது இன்டெக்ரல் டொமைன்? இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது, இதுவும் இன்டெக்ரல் டொமைன் கிடையாது, இதுவும் இன்டெக்ரல் டொமைன். அப்போ Z தான் உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைன். அப்போ இதுதான் என்னது உங்களுக்கு பிரின்சிபல் ஐடியல் டொமைனா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இன்டெக்ரல் டொமைன் ஏன் இது வராது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. Z ஆஃப் எக்ஸும் R ஆஃப் எக்ஸ் கம் ஒய்யும் இது பாலினாமியல் ரிங் ஓவர் R, பாலினாமியல் ரிங் ஓவர் Z, டபுள் வேரியபிள் இன் பாலினாமியல் ரிங் CR இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைனா வராது. அப்போ பிரின்சிபல் ஐடியல் டொமைனா இருக்கிறது Z இஸ் an integral domain, அதனால இது பிரின்சிபல் ஐடியல் டொமைன் மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்து which of the following is an ஈக்குவலியன் டொமைன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஈக்குவலியன் டொமைன் தாங்க. ஓகே, ஸோ அப்போ Z ஈக்குவலியன், Q ஆஃப் எக்ஸ் ஈக்குவலியன், R ஆஃப் எக்ஸ் ஈக்குவலியன், ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்றது கரெக்ட். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதை தாண்டி நிறைய நான் கொடுப்பேன். கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்க. முக்கியமா நான் கிளாஸ் போடும்போது இந்த மெட்டீரியல் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், டக்குனு இந்த மெட்டீரியல் வச்சு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்க கையில இருக்கணும். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்க தயவு செய்து வாங்கிடுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மெட்டீரியல் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ல இந்த நம்பர்ல ஆட் பண்ணிடுவேன். ஸோ உங்க புக்கிங்க இந்த நம்பருக்கு பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இமீடியட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு கேங் பா படிங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் படிங்க. அப்பதான் அதனுடைய குட்னஸ் பேட்னஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம எங்க தப்பு பண்றோம், எங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம லேசியா படிச்சிருக்கோம், அந்த இடத்துல சரியா நம்ம புரிஞ்சிக்காம இருக்கோம், அந்த இடத்துல நம்ம பண்ண விஷயங்கள் தப்பா இருக்கு. 10 பேர் டிஸ்கஸ் பண்ணி படிங்க, தப்பு கிடையாது. லைப்ரரியில உட்காந்து படிங்க, நிறைய படிக்கலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச என் புக்ஸ் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா போயிடுச்சுங்க. ஸோ நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றாங்க, டவுட் கேட்கறாங்க. சார் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல், பெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் உங்களுக்கு மட்டும் தான் சார்னு ஒருத்தர் கமெண்ட் பண்றாங்க. ஸோ அவ்வளோ ஆவலா அப்போ நீங்கள் பண்ணும்போது என்னுடைய ஒர்க்கை நான் உங்களுக்கு நிறைய கொடுப்பேன். நிறைய நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் போட்டுகிட்டே இருப்பேன். மேக்ஸில் எல்லா ஏரியாவையும் நீங்கள் பார்த்துடணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே பக்காவாக டீச் பண்ணி கொடுத்துருவேன். கிளாஸ் கவனிக்கணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், சண்டே டெஸ்ட் அடிக்கணும். அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். இதை கண்டிப்பாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடுவீங்க. இதில் எதனா ஒன்று நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, போஸ்டிங் வாங்க முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகே ஃபைன். அடுத்த ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.